நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விரதம் இருப்போம். ஆனா இந்த உலகத்துல இருக்க மக்கள் எல்லாமே என்னுடைய குழந்தைகள், அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடவுள் விரதம் இருக்காங்கன்னா அதுதான் சமயபுரத்துல இருக்க மாரியம்மன் 28 நாள் இருக்கக்கூடிய பச்சை பட்டினி விரதம். சமயபுரம் மாரியம்மன் சமயபுரத்துக்கு வந்ததே ஒரு அதிசய நிகழ்வு தாங்க. சமயபுரம் மாரியம்மன் முதல்ல வந்துட்டு திருவரங்கத்துலதான் இருந்தாங்க. அவங்களுடைய உக்கிரம் தாங்காம அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள வேற இடத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் தூக்கிட்டு வந்தாங்க. அந்த மாதிரி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கப்போ அவங்க ரொம்ப டயர்டாகி ஒரு இடத்துல அம்மனை வச்சுட்டு வெயிட் பண்றாங்க. அந்த இடம் தான் இனாம் சமயபுரம்னு அழைக்கப்படுது. இப்பவுமே திருவிழாவோட 8வது நாள்ல அம்மன் சிலையை அங்க எடுத்துட்டு போயிட்டு அங்க இரவு தங்கிட்டு அம்மனை கூட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி வராங்க. திரும்பவும் டயர்ட் ஆகுறாங்க, ஒரு இடத்துல வைக்கிறாங்க. அப்படி வச்சுட்டு அதுக்கு அடுத்துதான் அவங்க எந்திரிச்சு திருப்பி அம்மனை தூக்க எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, அவங்களால சுத்தமா முடியவே இல்லை. அப்போ அம்மன் அவங்க முன்னாடி தோன்றி நான் இங்கேயே இருக்க விருப்பப்படுறேன், எனக்கு இங்கே கோயில் அமைச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க. அங்கதான் இப்ப இருக்கக்கூடிய திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் இருக்கு. இந்த கோயிலோட இன்னும் 2 சிறப்பம்சங்கள் இருக்கு. என்னன்னா கருவறை எல்லா கோயில்கள்லயுமே மூடிதான் இருக்கும். ஆனா இந்த கோயில்ல கருவறை மேல ஓப்பன்ல சூரிய ஒளி படுற மாதிரி இருக்கும். இந்த கோயில்ல மக்கள் தங்களுடைய வேண்டுதல்களை அம்மன் நிறைவேற்றினதுக்கு அப்புறமா எலுமிச்சை மாலையை சாத்தி தங்களுடைய நன்றி கடனை செலுத்துறாங்க. இந்த கோயிலுக்கு நீங்க போயிருக்கீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.